वासुदेव श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण ஹரே माता கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ ஹரி ஓம். जी. தேங்க்யூ ஸோ மச். சஜஸ்ட் பண்ண மாதிரி எல்லாரும் வந்து ஒரு வைஷ்ணவ சாங் ஒரு கிளாஸ்லயும் பாடினா நல்லா இருக்கும். ஓகே, எல்லாரும் வந்து இந்த வைஷ்ணவ சாங் புக் இருக்குல்ல, ஹரே அதுல கிருஷ்ணா இருந்து பிரபு. நிறைய பிரபுஜி நான் ஓகே வாசிக்கிறதா? ஓகே அந்த மாதிரி பண்ணுங்க. தாமோதர் பாட்டு வாசிக்கிறதா பிரபு? என்னம்மா, என்ன சொன்னம்மா? தாமோதர் பாட்டு வாசிக்கிறதா பிரபுஜி? இது நம்ம வைஷ்ணவா சாங் புக் இருக்கும், அதுல இருந்து ஒரு கீர்த்தன் வந்து எடுத்து அடுத்த கிளாஸ்ல இருந்து தாமோதர் நீங்க பாட்டு பாடுறதா பிரபுஜி? பாடுங்க பாடுங்க சார், பாடுங்க சொல்லுங்க, அது குழந்தை கேட்கறது. சரி பாருங்க. தாமோதரம். நமோ விஷ்ணுபதாய ம் नमः ईश्वरं सच्चिदानन्दरूपं लसकुन्दलं गोकुले व्रजमानं यशोदापियोनुकलातवमानं परामृष्टमद्यन्त्यतद्रुप्य गोप्य ऋतामुहुर्नेत्रयुग्मेन मृजान्तां कराम्भोजयुग्मेन सताङ्कनेत्रम् मुहुर्श्वासकम्पात्रनेकाकण्ठ स्थितित्रैवं दामोदरं भक्तिभक्तम् इति कृत्वा च लीलाभिरनन्तकुण्डे स्वकोशं निमार्जन्तम् आख्यापयन्तम् ततीयेशिका புரியல மத்தது. நீ பாடு விஷ்ணுஸ்ரீ, அப்படியே கண்டினியூ பண்ணு. भक्तैर्जितत्वं पुनर्प्रेमदस्तां सतां वृत्ति वन्दे वरां देवमोचां नमोचावदिं वा नासान्यं गृहाणेऽहं वरेक्षात् अभीश इतां ते वभूनाथ गोपालबालम् सतां मे मनस्या वृद्धां किम् अन्ये इतां ते मुहाम्बोज अद्यन्तलीलै वृतां कुन्दलै गोप्या मुहुर्चुम्बितं बिम्बरक्ताशरं मे मनस्या वृदामलं लक्षलाभै नमो दामोदर अनंत विष्णु प्रसीद प्रभो दुःखजालाब्धिमानम् कृपादृष्टिगृहाणे दीनं बदानु गृहाणे माम् अन्यं पृष्यतिह कुबेरात्मनजौ भक्त मुरैत तत्त्वमोचितौ भक्त भजौ कृतौ च तथा प्रेम भक्ति स्वकाम्ने प्रयाच नमो ग्रहो मे दामोदरे नमस्ते दामे
दीप्तिदाम्ने ம். ஸ்வதியோதராய स्वतियो राय தராய ம். राय விஸ்வத்யதாமே दाम्ने நமோ नमो ராதிகாயே राधिकाये त्वतिये प्रियाये नमो नन्दलाय देवाय दूप्यम् ஹரே கிருஷ்ணா ஹரே हरे कृष्ण प्रभु जी ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 2 தடவை हाँ Correct. प्रभु जी कंजु நல்லா तिक्किட்ட பாடல பரவாயில்ல நல்லா பரவாயில்ல பாடலப்பா பரவாயில்ல தேங்க்யூ பரவாயில்ல. அடுத்த வாட்டி என்னன்னா கொஞ்சம் டவுட்டா இருக்கும்போது இந்த லிரிக்ஸ் கையில வச்சுக்கோப்பா. ஓகே, வெரி குட், ஹரி போல். இதே ஹரே மாதிரி கிருஷ்ணா பாருங்க, இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் ஒரு வைஷ்ணவ சாங் நம்ம வந்து கீர்த்தனா நம்ம பாடலாம். ஓகே, ஒரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு. ஓகே, குட், வெரி ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம என்ன இது சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம் நேற்று. எது பார்த்துட்டு என்ன சாப்டர் நேற்று இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம்? 16th chapter பிரபுஜி 10 ஸ்லோகம் பார்த்தோம் பிரபுஜி. ஓகே, 16th சாப்டர்ல 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இல்லை? யாராச்சும் வந்து அது என்ன பார்த்தோம்னு ஒரு மேல் ஒரு சூப்பர்ஃபிஷியலா சொல்ல முடியுமா? சமரைஸ் பண்ண முடியுமா? இந்த சாப்டரோட டாபிக் என்ன? தெய்வ அசுர சம்பத் பிரபுஜி. தெய்வ அசுர சம்பத். ஓகே, அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம் நேற்று? தேவர்களின் என்னெல்லாம்? குணங்கள் பார்த்தோம், அசுரர்களின் குணங்கள் பார்த்தோம். தேவர்கள் குணத்தை பார்த்தோம், அசுரர்கள் குணத்தை பார்த்தோம் இல்லையா? தேவர்கள் தெய்வீக குணங்கள் எவ்வளோ? 26 பிரபுஜி. நீங்க சொல்லுங்க எவ்வளோன்னு. 26 தான் நான் நினைக்கிறேன் பிரபுஜி. மற்ற டிவோட்டிஸ் எல்லாம் சொல்ல மாதாஜி கேட்கறாங்க, 26 தெய்வீக குணங்களா இல்ல ஜாஸ்தி இருக்கா கம்மியா இருக்கா? சொன்னது கரெக்டா? மற்ற டிவோட்டிஸ் என்ன சொல்றீங்க? 26 தான் பிரபுஜி ஸ்லோகாவளி நம்ம பார்த்தோம். ஓகே, அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வந்து அசுர குணங்கள் பார்த்தோம். அசுர குணங்கள் நமக்கு வந்தா நம்ம என்ன நிலையில் வந்து நம்ம செல்வோம் அதெல்லாம் வந்து பார்த்தோம் நம்ம. இன்னைக்கு நம்ம 11, 12 ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர்ஸ் ஆரம்பிச்சோம். ஓகே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுர்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. चैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं. हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते योगेश गोपिकान्ता राधाकान्त नमस्तुते. सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामी इति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम
ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா Hare Krishna, கிருஷ்ண கிருஷ்ணா Krishna Krishna, ஹரே Hare ஹரே, Hare, ஹரே Hare ராமா Rama, ஹரே ராமா, ராம ராமா ஹரே Hare ஹரே, Hare. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஸோ இப்போ நம்ம 11th and 12th இதுலேருந்து ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த 16வது அத்தியாயத்தோடைய சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 1வதுலேருந்து 6வது ஸ்லோகத்து வரைக்கும் என்ன பார்த்தோம்னா தேவர் மற்றும் அசுர சுபாவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 7லேருந்து 18 என்ன பார்த்தோம், அசுர குணங்களை பற்றி பார்த்து வந்துருக்கோம். இப்போ 19லேருந்து 24 வரைக்கும் நம்ம என்ன பார்ப்போம்னா அசுர சுபாவங்கள் விளைவுகள், அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றம் அடையறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நேற்று சொன்ன மாதிரி நம்ம தெய்வீக குணங்கள் 26 குணங்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அசுர குணங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸோ 11, 12 யார் வாசிக்கிறீங்க இன்னைக்கு? எல்லுல இருந்து வாசிக்கலாம். லலிதா மாதாஜி நீங்க வாசிங்க மாதாஜி. நேத்திக்கு கே வரைக்கும் படிச்சிட்டாங்க பிரபுஜி. லலிதா மாதாஜி நீங்க படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன். சிந்தா அபரிமேயாம் ச பிரளயாந்தாம் உபாஸ்ரிதாः காமோ போக பரமாயேவத் இதி நிஷ்சிதாः ஆஷா பாஷா சதைர்பத்தாः காமக்ரோதபராயணாः ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேனார்த்த சஞ்சயான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதியுள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுகர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மனித நாகரீகத்தின் முக்கிய தேவை என்ன? நம்ம நாகரீகம் சொல்லும்போது முக்கிய தேவை என்ன? புலன்களை திருப்திப்படுத்துவது அப்படின்னு அதை நம்புறாங்க. நாகரீகம் அப்படின்னா புலன்களை திருப்திப்படுத்தும். புலன்கள் ரொம்ப அழகா இருக்கேன், நான் வந்து இது வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டா நல்லா ட்ரெஸ் பண்றேன் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க இல்லையா? அது வந்து நாகரீகம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா எதை மறக்கிறாங்க? பகவானிடம் இருக்கிற அந்த இது இருக்குல்ல, பக்தி இருக்கு இல்லையா, அது அவர்களுக்கு இல்லை. இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரை உள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. நாகரீகம் இப்போ நேற்று நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதுலலாம் என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கணும், மற்றவங்க முன்னாடி நான் இப்படி இருந்ததுதான் நாகரீகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது நாகரீகம் கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நமக்கு புரியுது இல்லையா? ஒரு பக்தனுக்கு தான் அது புரியும். ஏன்னா பக்தி இல்லாத வரைக்கும் பகவான் நிலையை புரிந்து கொண்டு பகவானுக்கு நம்மளுடைய நிலை, உண்மையான நிலை என்ன, நித்திய சேவகர் வந்து அந்த நிலை புரியாம நம்ம என்னெல்லாம் செய்தாலும் வந்து அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இவ்வாறாக இந்த புலன் தேவைகளுக்கு வேண்டியும் இந்த போலி நாகரீகத்துக்கு வேண்டி அவர்கள் செய்யும்போது எல்லா செயல்கள் எல்லாம் அவர்கள் அந்த பிரயத்தனம் வந்து அவர்களுக்கு அளவில்லாத கண்டினியூஸா அவங்களுக்கு கவலைகள் கொடுக்க வேண்டியதுதான், கவலை கொடுக்கும் செயல்கள் தான். அதுதான் சொல்றாங்க. இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. ஏன்னா அந்த போலி அவங்க இருக்கும்போது என்ன, அதற்கு பிரயத்தனம் தேவையில்லை. அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மனசுல கவலை சரியா இது ஏதாச்சும் கிடைச்சா கூட அதை விட மேலே வேணும், அதை விட மேலே வேணும்னு மனசுல நினைச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கவலை வந்து நிச்சயமாக மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுணர்ச்சிக்காக அநியாயமாக வழிகளில் செல்வத்தை சேர்க்கின்றனர்.
ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, இந்த காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவங்க புலனுணர்ச்சிக்காக அவருக்கு புலன் இன்பத்துக்கு வேண்டி என்ன செய்யறாங்க, செல்வத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். செல்வத்தை சேர்த்துன்ற அந்த வழி என்னவா இருக்கும், அநியாயமான வழியா இருக்கும். இல்லை, அளவு கடந்த செல்வத்தை ஒருத்தன் இது பண்றான்னாவே அதுல டெஃபினட்டா நமக்கு தெரியும், அது நியாயமான வழியில் இல்லாமல் இருக்கிறது தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஏன்னா அவரேஷியஸ் இல்லையா, அந்த பேராசை வரும்போது மற்றவர்கள் இல்லை மற்றவர்களை தாழ்த்தி தான் அவன் அந்த செயல்களை தான் செய்வான். அப்படி செய்யும்போது என்ன, அது அநியாயமான வழியாக இல்லை. செல்வத்தை சேர்க்கணும்னே அவன் செய்யும்போது அந்த வழியெல்லாம் அநியாயமான வழியில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செல்வத்தையே சேர்த்து கொண்டிருக்கிறான். சுருக்கமாக சொல்ல போனா இந்த போலி நாகரிகத்தின் பின்னால் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி போகும்போது அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆசைகள் வருகிறார், அதனால பந்தப்படுகிறார்கள். ஸோ அந்த மாதிரி பந்தப்படும் போது என்ன ஆகுது, எதில் பந்தப்படுகிறார்கள், மாயையில் பந்தப்படுகிறார்கள் இல்லையா. ஸோ கட்டுண்ட நிலையில் பந்தப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு காமம் கோபம் இதில் எல்லாம் மூழ்கி சுடநிறுத்திக்காக அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ செல்வத்தை சேர்ப்பதற்கு அந்த வழியை தேர்ந்தெடுக்கும் போது அநியாயமான வழியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது அப்படின்ட்டு நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. 13 to 15. நெக்ஸ்ட் யார் வாசிக்கிறீங்க? லீலாவதி மாதாஜி வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாசிங்க மாதாஜி. இதம் அஸ்யமயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதம் அஸ்தீதம் அபி மே பவிஷ்யதி புனர்தனம் அசோ மயா ஹத சத்ருர் அனிஷ்யே சாபரான் அபி ஈஸ்வரோ அஹம் போகி சித்தோ அஹம் பலவான் சுகி ஆட்யோ அபிஜனவான் அஸ்மிகோ அன்யோ அஸ்தி ஸ்ருஷோ மயா யக்ஷே தாஸ்யாமி மோதிஷ்ய இத்யஜ்ஞான விமோஹிதாஹ. டிரான்ஸ்லேஷன் படிக்கணும். அசுரத்தன்மையுடையவன் எண்ணுகின்றான், இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது, எனது திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடைய போகின்றேன், தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கின்றது, எதிர்காலத்தில் இது மென்மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்றுவிட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவார். நானே எல்லாவற்றின் இறைவன், நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். செல்வாக்குமிக்க உறவினர்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நானே. என்னை போன்று சக்தியுடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்விதமாக அத்தகு மக்கள் அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இது படிக்கும் போதே நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி என்ன நிலையில இருக்கிறார்கள். அசுர குணத்தை பின்பற்றுபவர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த தன்மை உடையவர்கள் என்ன இந்த மனசுல நினைச்சுக்கிறாங்க. அசுரத்தன்மை உள்ளவர்கள், இன்று நான் இவ்வளவு சொத்து என்னிடம் உள்ளது, பேங்க் பேலன்ஸ் உள்ளது, அதே மாதிரி என் திட்டத்தின்படி நிறைய லாபம் அடைய போகிறேன். ஸோ பிஸ்னஸ் மேனாக இருந்தா இல்லை இந்த மாதிரி சொத்து சேர்க்கிற முறையில என்ன பண்ணுவாங்க, நான் இன்னும் சொத்து சேர்க்க போறேன், ஸோ எனக்கு போல லாபம் கிடைச்சிருக்கு, ஸோ நான் என்னுடைய இந்த பிளான் பிரகாரம் நடக்கும்போது இன்னும் எனக்கு லாபம் வரும் அப்படின்னு மனசுல எண்ணிக்கொண்டிருக்கிறான். தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கிறது, எதிர்காலத்தில் மேன்மேலும் பெருகும், இன்னும் என்னுடைய சொத்து நல்லா மேன்மேலும் பெருகும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். அப்புறம் என்ன, அவன் மனதுல வந்துருது, இந்த மாதிரி நான் சொத்து சேர்க்கணும், என்னோட செல்வம் பெருகணும் அப்படின்னு பண்ணும்போது, இதுக்கு தடையாத இதெல்லாம் இருக்காரு, இந்த ஆள்லாம் இருக்காங்க, இவன் என்னுடைய எதிரி, ஓகே, அவனை நான் கொன்று விட்டேன் அப்படிங்கும்போது அந்த தடையை நான் நீக்கி விட்டேன்.
என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர். மற்றவங்களையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். அவங்களையும் நான் தள்ளி போட்டு நான் முன்னாடி முன்னுக்கு போகிறேன். நான் எல்லாவற்றும் இறைவன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும்போது நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாவற்றும் இறைவன், நானே அனுபவிப்பாளன். இந்த சொத்தெல்லாம் இப்போ இதெல்லாம் வரும்போது நானும் பரம்பரை இவங்கெல்லாம் தான் அனுபவிக்கும். நானே அனுபவிப்பாளர். நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியுடையவனும் ஆவேன். எனக்கு உள்ள சொத்து இருக்கு. ஸோ நான் தான் பக்குவமானவன். நான் செய்யக்கூடிய காரியங்கள் தான் பக்குவமானது. எனக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது. ஸோ அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சியுடையவன் ஆவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஃபர்தர் என்ன நினைக்கிறான்? செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்டு மிகுந்த செல்வந்தன் நானே. எல்லா உறவினர்கள் ரெஃபரன்ஸ் எல்லாரும் வராங்க. என்னால் அவங்களால சூழப்பட்டிருக்கிறான். ஸோ நம்ம பெரிய செல்வந்தன் ஆவேன். என்னை போன்ற சக்தி உடையவனும் மகிழ்ச்சியுடன் யாரும் இல்லை. அந்த மாதிரி மமதையில இருக்கும்போது எல்லாரும் வந்து குளோரிஃபை பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இதுதான் பெரிய ஆள்பா அப்படின்னு எல்லாரும் பண்ணும்போது என்னை போன்ற சக்தி உடையவனும் மகிழ்வும் யாரும் கிடையாது அப்படின்னு அந்த அகந்தையில இருக்கேன். நான் யாகங்கள் செய்வேன். நான் வந்து கோவிலுக்கு தியானம் பண்ணுவேன். நான் வந்து யாகங்கள்லாம் செய்யறேன். இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்விதமாக அத்தகு மக்கள் அறியாமையினால் மயக்கப்படுகின்றனர். இப்போ நான் படித்தேன்ல, இதெல்லாம் பண்றவங்க வந்து அவனோட மனநிலை எப்படி இருக்கும்? படிச்சதெல்லாம் வந்து இன்னைய நிலைமையில உங்களுக்கு டக்குன்னு யாரு நீங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம்? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. யாரோட இதெல்லாம் இப்போ நம்ம படிச்சது இல்லையா? இது சொல்லும் போது டக்குன்னு யார ஞாபகம் வருது உங்களுக்கு? துரியோதனனை சொல்லலாமா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. அல்லது ராவணனை சொல்லலாமா? துரியோதனன் அல்லது ராவணன். சரி, நான் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு சொல்லும் போது யார் ஞாபகம் வருது? இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆட்கள் யார்? அசுரர்கள். இந்த மாதிரி அசுர குணம் உள்ளவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகள். நம்மளுக்குள்ளேயும் இந்த மாதிரி இருக்கிற நினைப்புகள் உண்டு இல்லையா? எப்படி இந்த ரவயோ தமோ குணம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு அரசியல்வாதிகள் இந்த மாதிரி சில பவர்ஃபுல்ல ஆக்டர்ஸா இருக்கலாம், இல்ல வந்து இந்த சமூகத்துல வந்து பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாம் வந்து நிலையில இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி மனதுல இந்த நிலை இருக்கும்போது பகவானை நினைக்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு இருக்கா? நான் தான் பெரியவன், இன்பமாக இருக்கின்றேன். அதே மாதிரி குருஜி போலி சாமியார்கள் போய் சொல்லி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அவர்களும் அதே நிலைதான். இப்படி இருக்கும்போது இது என்னுடையதாக எதிர்காலத்தில் நான் இன்னும் வந்து மேன்மேலும் பெருகும் என்றதெல்லாம். அவனை கொன்று விட்டு ஒருத்தனை கொண்டுட்டு நீ அடுத்தவர்களையும் கொன்று படி தடங்கள் யார் இருந்தாலும் அவர்களை நீக்கி நான் வந்து இருப்பேன். ஸோ நான் தான் எல்லாவற்றும் இறைவன் அப்படின்னு நினைக்கிறவன் அவனை விட மூடன் யாரும் கிடையாது. நமக்கு தெரியும் பகவானுக்கு நிகராகவோ இல்லை பகவானுக்கு மேலே யாருமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நினைக்கிறவர்கள் மனதுல பகவான் நினைப்பே வராது. அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்து என்ன காரியங்கள்? நல்ல காரியங்கள் இருக்குமா? இருக்காது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தெய்வீக குணங்கள் பார்த்தோம். அதுல வந்து எதுவுமே அது டீக் ஆகாது. அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் தாழ்ந்த நிலையில் தான் சென்றடைவார்கள். ஸோ இந்த மக்கள், இந்த விதமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர், மாயையில் மூழ்கி இருக்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கட்டுண்ட செயல்கள் தான் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. ஸோ யாரும் வந்து கடவுள்னு நினைக்கவே முடியாது. அப்படி நினைச்சா வந்து அவனை விட மூடன் எவரும் கிடையாது, அறிவியலி யாரும் கிடையாது அப்படின்ட்டு நமக்கு தெரிகிறது. அதே 16 படிங்க. மது மாதாஜி நீங்க படிங்க மாதாஜி. மது மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறதா மாதாஜி? மாதாஜி இரு விஷ்ணுஸ்ரீ, நீ 20வது ஸ்லோகம் படி, சரியா? இப்ப மது மாதாஜி படிக்கட்டும். ஓகே மாதாஜி. மது மாதாஜி நீங்க வாசிங்க மாதாஜி.
अनेक सिद्ध विभ्रान्ता मोहजालशमावृता प्रसक्ता कामपोकेषु பதந்தி நரகே அசூஷவ். இவ்வாறு அநேக கவலைகளால் குழப்பமுற்று மோகத்தின் வலையினால் சூழப்பட்ட அவர்கள் புலனின்பத்தில் பலமான வாசிக்கிறாங்களா? வாசிச்சுட்டு இருக்காங்க மாதாஜி. ஆக்சுவலா வாசிச்சுட்டு இருக்காங்க. மது மாதாஜி கண்டினியூ பண்ணுங்க. ஆமா கேள காதுல விழல. இல்ல அவங்க ஸ்ரீலங்கால இருந்து அட்டெண்ட் பண்றாங்க பிரபுஜி. கொஞ்சம் அந்த இந்த ப்ராப்ளம் வரும் பிரபு. நாங்க பக்தி விருத்தாவல கூட அவங்க படிக்கிறது எங்களுக்கு கேட்காது. மது மாதாஜி படிச்சிட்டீங்களா? படிங்க. பற்றுடையவர்களாகி நரகத்தில் வீழ்ச்சியுறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது யாரையாவது படிக்க சொல்லுங்க மாதாஜி. ஓகே. இவ்வாறு அநேக கவலைகளால் குழப்பமுற்று மோகத்தின் வலையினால் சூழப்பட்ட அவர்கள் புலனின்பத்தில் பலமான பற்றுடையவர்களாகி நரகத்தில் வீழ்ச்சி விழுந்தனர். என்ன நான் பார்த்தேன், அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் பெரியவன், நான் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கேன், ஏன்னா என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, இன்னும் சொத்து பெருகிறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பண்ணி விட்டுட்டேன், பண்ணி கொண்டிருக்கிறேன், தடங்கள் இருக்கு எல்லாரையும் நான் நீக்கி விட்டேன் அப்படின்னு எல்லாம் நினைச்ச இருக்கிறாள். இவ்வாறு அநேக கவலைகள் குழப்பமுற்று மோகத்தின் வலையினால் சூழப்பட்டவர்கள். அவர்களுக்கு என்ன கவலை, எப்படி நான் இன்னும் சொத்து சேர்க்க முடியும், தடங்கள் இருக்கிறவங்களை எப்படி நீக்க முடியும், அந்த கவலை மனதில் இருக்கு. அதே சமயத்துல அவங்க என்ன நினைச்சு சந்தோஷப்படுறாங்க, பாருங்க என்னை சூழ்ந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் என்ன புகழ்றாங்க, அந்த மமதையிலும் இருக்காங்க அவங்க. ஸோ அந்த கவலை, இந்த அநேக கவலை இருந்து அந்த குழப்பமான மோகத்தின் வழியினால் சூழப்பட்டவர்கள் புலனின்பத்தில் பலமான பற்றுடையவர்களாகி நரகத்தில் வீழ்ச்சியுடையவர்கள். என்ன மெசேஜ்? புலனின்பத்தில் பலமாக பற்றுடையவராக இருந்தால் எங்க செல்கிறார்கள் அவர்கள்? நரகத்துக்கு செல்கிறார்கள், நரகத்தில் வீழ்ச்சியுடைகின்றனர் அப்படின்றார். ஸோ இந்த புலனின்பத்தில் ஈடுபட்டு பகவானை மறந்து செயல்களை செய்கின்றவர்கள், அவர்களுடைய நிலையங்க கண்டிப்பாக நரகம்தான். அவர்களுக்கு பகவான் திருநாட்டுக்கு செல்லக்கூடிய எந்தவித சான்ஸே கிடையாது. ஸோ அசுர குணத்தில் இருந்தால், அசுர செயல்களை செய்தால் என்னாவும்? கண்டிப்பாக நரகத்தில் தான் சென்றடைவோம். ஸோ இந்த மாதிரி அசுரி செயல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள். நம்ம 26 ஆன்மீக செயல்களை பார்த்தோம். மற்றதெல்லாம் அசுரிக் செயல். நம்ம இன்னும் நம்ம அதுக்கு முன்னாடி படிச்சதை வச்சு பார்க்கும்போது என்ன, அகர்ம நிலையில் நாம் செய்ய செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுண்ட செயல்களாகும். அந்த கட்டுண்ட செயல்களை செய்தால் கண்டிப்பாக நம்ம இந்த துக்காலயம், இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடையாது அப்படின்ட்டு நமக்கு தெரிகிறது. ஹரே கிருஷ்ணா. அடுத்த மீனாட்சி மாதாஜி நீங்க வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தா தனமானமதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனாவிதி பூர்வகம். செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்போதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த சட்டத்திட்டத்தையும் பின்பற்றாமல் பெயரளவில் கர்ப்பத்துடன் யாகங்களை செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நமக்கு ஃபர்தரா அந்த மாதிரி இருக்கிறவங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு, இல்ல செல்வம் நிறைய இருக்கு, பொய் வரட்டு கௌரவம் சொல்லுவோம் இல்லையா, பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்பொழுதும் திமிருடன் விளங்கும் இவர்கள். இவர்கள் நிலையில திமிருடன் இருப்பாங்க. அவங்க தாங்க தான் பெரிய ஆள். படிச்சு பார்த்தோம் இல்லையா, நான் தான் கடவுள் நிலைக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, திமிரோட இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க முன்னாடி கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் பணிந்து போக முடியும், அந்த மாதிரி நிலை.
நம்ம இப்போ சொன்ன மாதிரி நம்ம வந்து பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பார்க்குறோம், நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய இப்போ ஒரு ஃபீல்டு இருக்குது, சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து ரொம்ப டாப்ல இருக்கான், பாக்கி இருக்கிறவங்கள இது பண்ணுறாங்க பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் தான் வேலையில் செல்லும் கம்பெனிஸ்ல அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இத அர்த்தம் என்னன்னா, நமக்கு வந்து இந்த வரட்டு கௌரவம் சொல்றோம் இல்லையா, பொய் கௌரவம், அதே மாதிரி எனக்கு செல்வம் இருக்கு அப்படின்ட்டு அந்த இது வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம திமிரோட இருக்கிறோம், அகந்தை வந்துடுது மனசுல. அப்போ வந்து திமிரோட நாம் பிரவர்த்தி செய்கிறோம். ஸோ திமிரோட பிரவர்த்தி செய்தால் நமக்கு அந்த என்ன குணம், அது அசுர குணம். அது வந்து தெய்வ குணமே கிடையாது. சில அப்போ என்ன பண்றாங்க அவங்க, சில சமயங்களில் எந்த சட்ட திட்டத்தையும் பின்பற்றாமல் பேரளவில் கர்வத்துடன் யாகங்களை செய்கிறது. யாகங்கள் செய்தால் கூட சட்ட திட்டங்களை அவங்க எதுவும் பின்பற்றுறதில்லை. அவங்க வந்து பகவானின் மேல் வந்து அவர்களுக்கு வந்து அந்த பவ்யதை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் இல்லை வந்து ஒரு பெரிய என்ன சமூகத்தில் வந்து பெரிய அரசியல்வாதி அப்படின்னா கோவிலுக்கு போனால் கூட அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனி இது கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு தனி இடம் கொடுப்பாங்க, முக்கிய இடமா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்னது, அந்த அவர்களுடைய பொசிஷனுக்கு தான் அந்த மரியாதை கொடுக்குறாங்க தவிர அந்த மனிதன் எப்படிப்பட்டவன்றது சொல்லி அந்த மரியாதை கொடுக்கறதே கிடையாது, கொடுக்கறது கிடையாது. ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ நான் பேர்பட்டோம் அதுக்காக எனக்கு மரியாதை கிடைக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர்கள் அந்த பொசிஷன் இல்லைன்னா அந்த மரியாதை அவங்களுக்கு கிடையாது, அது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்படி தெரியாம அவர்கள் கர்வத்தினாலும் இந்த திமிரினாலும் மயக்கப்பட்டு அவர்கள் தனக்கு தான் எல்லா பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கர்வத்துடன் அவர் யாகங்கள் பூஜைகள் செய்தாலும் சரி, யாகங்கள் செய்தாலும் சரி, இல்லை வழிபாடுகள் செய்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் பகவானை சென்றடையாது. ஏனென்றால் அவர்கள் செய்யறதெல்லாம் வந்து அசுர குணத்திலிருந்து செய்கிறார்கள். இப்ப நமக்கு தெரியும், ராவணனாலும் சரி, இரணிய கசிபனாலும் சரி, அசுரர்கள் அவர்கள் வந்து தியானம் செய்து அவர்கள் வந்து சில ஆற்றல்களை யார்கிட்ட அடைந்தார்கள், தேவர்களிலிருந்து அடைந்தார்கள். ஆனால் பகவான் என்ன செய்தார், அவர்களுடைய செயல்கள் சரியாக இல்லாததுனால, தெய்வீக செயல்கள் இல்லாததுனால அவர்களை எல்லாம் தண்டித்தார். ஸோ ஒருத்தர் வந்து அசுரபாவத்திலிருந்து யாகங்கள் செய்தாலும் இல்லை பிரார்த்தனை வழிபாடு செய்தாலும் அது பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி செயல்கள் அவர்கள் செய்தால் கூட அவர்களது தெய்வீக செயல்கள் வந்து கணக்க முடியாது. பிகாஸ் அவர்கள் செய்கிறதெல்லாம் வந்து பேரளவில் கர்வத்துடன் செய்கின்ற செயல்கள். ஸோ நம்ம வந்து என்ன பாடம், செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பக்தியுடன் செய்ய வேண்டுமே தவிர பேரளவில் கர்வத்துடன் செய்யக்கூடாது எதுவுமே. அதனால்தான் நமக்கு தெரியும், சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு 3வது சிஷ்டாஷ்டகத்துல, என்னது எவ்வளோ ஹம்புளா இருக்கணும் ஒரு டிவோட்டி. ஆனால் எப்படி இருக்கணும், ஹம்புளா இருக்கணும். எப்படி, தட் இஸ் ரோட்ல வந்து ஒரு புல் எப்படி இருக்கும், அந்த புல்லு மாதிரி தன் பணிந்து இருக்கணும். நம்ம ஒரு மரம் எப்படி வந்து பொறுமையா இருக்கு, அந்த மாதிரி பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு சிஷ்டாஷ்டகத்துல. அந்த நிலையில இருக்கணும். அப்படி இருந்தால்தான் பக்தி ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். அது இல்லை என்றால் இந்த கர்வத்தில் இருந்துவிட்டால் நமக்கு வீழ்ச்சி நிச்சயம் அப்படின்ட்டு நமக்கு இதுல இருந்து தெரியும். ஹரே கிருஷ்ணன். அடுத்து ராஜேஸ்வரி மாதாஜி படிங்க மாதாஜி. அதான் சரியா கேட்கல மாதாஜி, கொஞ்சம் இது பண்ண முடியுமா? அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தால் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் பெற்றுள்ள பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிர்மிக்கின்றனர். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம்
மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றிலுள்ள பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். இங்கே மதம் அப்படின்னா என்ன? இங்க வந்து மதம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன? கேஸ் பண்ணுங்க. மதம்னா என்ன? வழிபடான் பிரபு. வழிபாடு மதம்ங்கிறது அப்படின்றீங்க. பக்தியா இருக்கிறவங்கள, உண்மையான பக்தி, பக்தியா இருக்கிறவங்க. உண்மையான பக்தி. ஓகே. மதம் என்றால் பக்தின்றீங்க. மதம் என்றால் வேற என்ன நினைக்கிறீங்க? மதம் என்றால் என்ன? மதம் அப்படின்னு சொன்னா இன்னொன்னு இங்கிலீஷ்ல சாஸ்திரம் கூட சொல்லலாம் குருஜி. சாஸ்திரம், சாஸ்திரங்கள் சாஸ்திரம், கூட சொல்லலாம். ஹரே சாஸ்திரங்கள். கிருஷ்ணா பிரபு. சனாதன ஹரே மதம் தர்மீக மதம்லாம் சொல்றேன். இப்ப நாம வந்து பின்பற்றுறது கௌடிய மதம். இந்த கௌடிய மதமே தப்புன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஓகே. அதுதான் மதம் என்றால் நம்ம ரிலிஜன் அப்படின்னு சொல்லி. எஸ். ஸோ ஆக்சுவலி மதம் அப்படின்னா தர்மம். மதம் என்றால் தர்மம். ஏன்னா எந்த மதம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தர்ம கோட்பாடுகள் அவர்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஸோ ரிலீஜன் அப்படின்னா தர்மா, தர்மம், அதுதான் அதோடைய அர்த்தம். கோட்பாடுகள், தர்ம கோட்பாடுகள். இதுதான் ஒரு மதத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க. எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா தர்ம கோட்பாடுகள் தான் மதம் அப்படின்றது. ஒரு மதத்தை டிஃபைன் பண்றது என்னன்னா தர்ம கோட்பாடுகள். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னும் இப்போ இருக்கிற நிலையில என்ன பண்றோம்? மதம்னா நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அதுக்கு ஒரு இது கொடுத்துட்றோம், ஐடென்டிட்டி கொடுத்துட்றோம், டெசிக்னேஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன, இது எல்லாரும் இந்த சோகால்டு மதம் அப்படிங்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், எல்லாவற்றிலும் எல்லா இந்த கொள்கைகளும் வந்து தர்ம கோட்பாடுகள். அதுதான் உண்மையான மதம் அப்படின்னு. உண்மையான மதம் தர்ம கோட்பாடுகள். மதம் என்றால் ரிலீஜன், தர்மா. என்ன செய்ய வேண்டும்? நன்மைக்கு வேண்டும். பகவானை சென்று அடையிறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கோட்பாடுகள் தான் மதம் அப்படின்றது. ஸோ அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள். இந்த அகங்காரம் பார்த்தோம் இல்லையா, இந்த போன 5-6 ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஒருவர் எப்படி இருக்காங்க, எனக்கு நான் தான் எல்லாத்த விட பெரியவன், பகவானை விட பெரியவன் நினைச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து எல்லாம் எனக்கு எல்லா செல்வத்தில் நான் நிறைந்தவன், பவரில் நான் நிறைந்தவன் நினைச்சிருக்கேன். ஸோ அந்த அகங்காரம். பலம் இருக்க ஆள் அவங்க வந்து ஒருத்தர் வந்து வழியில் யாராச்சும் குறுக்கிட்டு அவ்வளோதான் அவங்கள அகற்றிட்டு போறாங்க. கொலை செய்யறதுக்கும் அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் இல்லை, அந்த மாதிரி ஆட்கள். இந்த மாதிரி இருக்கிறவர்கள் என்ன, அவர்கள் நடத்தை எப்படின்னா அவர்கள் சொந்த உடல்களிலும் பிறர் உடல்களிலும் வீட்டுள்ள பரமபுருஷ பகவான் பொறாமை கொண்டு. ஸோ பகவானை நிந்திக்கலாம். பிகாஸ் பகவான் எப்படி வீற்றிருக்கின்றார், எல்லா உடல்களிலும் பரமாத்மாவாக இருக்கின்றார் இல்லையா. அந்த பரமாத்மாவை வந்து நிந்தித்து அவர்கள் செயல்படுகிறார்கள். ஸோ அவர்கள் பரமாத்மாவை அவர்கள் உசாதனைப்படுத்தி விட்டு செய்கிறார்கள். அவர்கள் சொந்த உடலில் இருக்க பரமாத்மாவை சொல்லக்கூடிய அந்த கூற்றுகளையும் கேட்கறது இல்லை. மற்றவர்கள் உடலில் இருக்கிற பரமாத்மா அதுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், அந்த வழி கோட்பாடுகள் பிரகாரம் நடக்கணும், அதையும் வந்து அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. இது எதையுமே பொருட்படுத்தாமல் அவர் காரியங்களை செய்கிறார்கள். ஸோ பகவானை நிந்தித்து காரியம் செய்யும்போது அது அசுர குணம். ஸோ அந்த மாதிரி செயல்களை செய்யும்போது இந்த மதம், தட் இஸ் இந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ள கொள்கைகள், தர்மத்தின் வழிகளை அவர்கள் பின்பற்றாமல் அந்த கோட்பாடுகளை நிந்தித்து செயல்படுகிறார்கள். ஸோ இந்த வேதங்கள், நம்ம மத கோட்பாடுகள் இதெல்லாம் எதுக்கு வேண்டி நம் அளிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் என்னத்தை கூறுகிறது அப்படின்னு பார்த்தா பகவானை புரிந்து கொண்டு பகவானை சென்றடையக்கூடிய காரியங்கள் தான் அதில் கூறப்பட்டிருக்கு. அதை மறந்து செயல்படும் போது பகவானை மறந்து விடுகிறோம், தர்மத்தை மறந்து விடுகிறோம். அதனால் இந்த மதத்தினை நிந்திக்கின்றோம். அப்படி நிந்திக்கும் பொழுது நாம் இந்த கட்டுண்ட நிலையில் தான் நாம் இருப்போம். அப்புறம் நாம் செய்யக்கூடிய செயல்களினுடைய அந்த இன்டென்சிட்டியை பொறுத்த நம்ம என்ன நடக்கிறோம், அந்த கர்ம பலன்ல வீழ்ச்சி அடைகிறோம்.
நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல இதான் பார்த்தோம். அவங்க எங்க இருப்பார்கள்? நேரே நரகம் தான் அவங்க. பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு அசுர செயல்களை செய்கின்றார்கள். அப்பொழுது அந்த செயல்களின் தன்மைக்கு ஏற்ப அந்த கர்ம பலனை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு நம்ம இந்த ஸ்லோகத்திலிருந்து கிளியரா தெரியுது. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம பயபக்தியோடு, பகவானுக்கு பயபக்தியோடு நம்ம இருக்கணும். பயம்னு சொல்லும்போது எப்படி? பகவான் நமக்கு வழி சொல்லியிருக்கார், வேதங்கள் வழியாக, குருக்கள் வழியாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அந்த கோட்பாடுகளை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். அது இல்லாமல் வாழ்ந்தால் நரகம் நிச்சயம் அப்படின்ட்டு நமக்கு இருக்கு. அதனால அகங்காரம் அகங்காரம் இருக்கக்கூடாது, தான் பலவான் நினைக்கக்கூடாது, சும்மா தற்பெருமை சொல்லக்கூடாது, காமம் குரோதம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. பணிவுடன் இருக்க வேண்டும். பக்தனாய் பகவானுக்கு பக்தி கொண்டாற்றி ஒரு பக்தன் எல்லா பணிவுடனும் அவன் பகவானை சேவிக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம ஹரே கிருஷ்ணா. குருஜி ரொம்ப பணிவா இருந்தாலும் ஏச்சிடுறாங்க குருஜி. நமக்கு என்னன்னா நம்ம சீப்பா இது என்ன சரியான ஒரு இதா இருக்குன்ட்டு நம்மள எது சொன்னாலும் பேசாம இருக்காங்கங்கிற மாதிரி நம்மள ஏளனமா நினைக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் பயப்படுறாங்க, ஒழுங்கா வேலை செய்யறாங்க. ஒரு போஸ்ட்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்ட்ரிக்டா இருக்கும் பொழுது அந்த பயந்து செய்யறாங்க, ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா இவ்வளவு ஏச்சிடலான்னு போறாங்களே, அது எதை எடுத்துக்கிறது நானு? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்,